இவங்க எல்லாம் தீனுடைய விஷயங்கள் எல்லாம் விளையாட்டா இருக்குது மக்களுக்கு. அதாவது எதையோ ஒன்று ஒன்று பிடிச்சிக்கிட்டு அரசியல் ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், வரலாறு ஒரு பக்கம். தீனுன்னு சொன்னா இந்த அதிகாரம், சில பேர் அதிகாரம், இறைவனுடைய அதிகாரத்தை உலகத்தில் நிலைநாட்டும், அதுதான் தீன். உலகத்துல நிலைநாட்டுறது இருக்கட்டும், முதல்ல உன்னுடைய கல்வில நிலைநாட்டு. முதலில் அந்த இறைவனை உன்னுடைய பார்வையில் நிலைநாட்டு, உன்னுடைய சிந்தனையில் நிலைநாட்டு, உன்னுடைய கேள்வி, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய உணர்வுகளில் அந்த இறைவனை நிலைநாட்டு. ஊர் உலகத்தில் இறைவனுடைய ஆட்சியை நிலைநிறுத்தப்படும். இறை ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக மேஜலேசன் வரப்படும். இறை ஆட்சியை நிலைநிறுத்துறது இல்லை, அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவனை நிலைநிறுத்துறதுக்கு வர உலகத்துல இறைவனுடைய ஆட்சி அதுதான் நமக்கு எல்லாம் பொறுப்பாக கொடுத்துருக்குறோம். இந்த இறை ஆட்சியை ரசூலுல்லாஹ் நிலைநிறுத்தினாங்க. அது எப்படி போயிடுச்சு. நிறைய அந்த ஜமாத்தே இஸ்லாமி, இந்த மாதிரி அந்த டாக்டர் இஸ்ரார் அகமது, இந்த மாதிரி அவர்களுக்கு மட்டும் இந்த சூப்பர் முஸ்லீம், இவங்க இந்த மாதிரியான கூட்டங்கள், இவங்களாம் வந்து இறை ஆட்சியை நிலைநிறுத்த நமக்கு எல்லாம் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. ஓரளவு பல விஷயங்களில் தவறை தெளிவு பெற்று வந்துட்டாங்க. மற்றவங்களை விட பல விஷயங்கள் இதெல்லாம் தொழுதா போதுமா, நோங்க வச்சா போதுமா, இதெல்லாம் விவாதத்துன்னு சொல்லி இது பண்ணால் போதுமா, அது போதாது. வேறு என்ன வேணும்? இறைவனுடைய ஆட்சி நிலைநிறுத்து, அது போதாது. ஆனால் என்ன வேணுன்றதுல பிரச்சனை இல்லை. அப்போ ரசூல்லா வந்து இந்த அதிகாரம், உலகத்தில் அதிகாரத்தை பெறுறதுக்கு தான் கஷ்டப்பட்டாங்க. எல்லா நபிமார்களும் அதிகாரத்தை பெறுறதுக்காக சொல்லிட்டாங்க. அதாவது இந்த குழியிலிருந்து எழுந்திரிச்சு வேற இன்னொரு குழியில விழுந்துருது. இந்த உலகத்தில் அல்லாவை தரிசித்தே ஆக வேண்டும், பார்த்தே ஆக வேண்டும். அல்லாவை மட்டுமே பார்க்கக்கூடிய பார்வை பெற்றவர்களா நாம் ஆகணும். இதுக்கு மேல என்ன வேணும்? இல்லை, இந்த ஆயத்து பலகீனமான ஆயத்தா? இந்த ஆயத்துல என்ன அமல் செய்றீங்க? யார் அமல் செய்றீங்க? ஏதாவது அஜத்து அமல் செய்றீங்களா? யாராவது பயணம் செய்றீங்களா? யாராவது மக்களுக்கு சொல்லி தருவீங்களா? இந்த உம்மத்துக்கு எப்போ சொல்லி தருவீங்க? மக்தபில் சொல்லி தருவீங்களா? பிள்ளைகளுக்கு சொல்லி தருவீங்களா? பெரியவங்களுக்கு சொல்லி தருவீங்களா? பெண்களுக்கு சொல்லி தருவீங்களா? யாருக்கு சொல்லி தருது? இன்னைக்கு பெண்கள் அப்படியே விஜய் வரான்னா நம்ம முஸ்லீம் புர்கா பெண்கள் அப்படியே குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு பார்த்துட்டோன்னு ஒரு அழுகை, பார்க்கலையே அப்படின்னு ஒரு அழுகை. உடனே சமுதாய தலைவர்கள்லாம் பெண்களுக்கு நம்ம சரியான தர்பியத்தை செய்யலை, இப்போதான் வருது உங்களுக்கு அறிவு. பெண்களுக்கு எந்த தீனை கொடுத்துருக்குறீங்க? அல்லாவுடைய அறிவை, அல்லாவுடைய தரிசனத்தை, அந்த தரிசனத்துடைய ஆர்வத்தை, இன்பத்தை இந்த உம்மத்துக்கு கொடுத்திருந்தா விஜய தரிசிக்கணும்னு ஓடுவாங்க. இந்த உம்மத்து